அன்புமிக்கவர்களே, தடைகளை உடை. ஆண்டவரது வார்த்தை வழியாக இன்று நமது வாழ்வில் தடைகள் உடைத்தெறியப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். அதாவது மனிதனின் காயமும் இறைவனின் கருணையும் சந்திக்கும் இடத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் தடைகள் வீழ்த்தப்படுகிறது என்ற உண்மை மேன்மை இன்று உணர்த்தப்படுகிறது. ஆம், பத்திமி என்ற இந்த குருடன் காயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசுவின் கருணை இணைந்து இவனுக்கு வாழ்வு கொடுப்பதை பார்க்கிறோம். வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாழ்வின் அர்த்தங்களை வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இன்றைய நாளில் இறை அருளும் இறை வல்லமையும் உங்கள் ஒவ்வொருவரும் தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு மிக்கவர்களே, சராசரியாக மனிதன் ஒரு முயற்சி செய்துவிட்டு தோல்வியை சந்தித்து விட்டால் உடனே வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து போய்விட்டு என்று பல வகையான கோணங்களில் பார்க்கின்ற பார்வையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நற்செய்தி, உங்கள் வாழ்வில் தோல்விகளும் தடைகளும் வருகின்ற பொழுது தோல்விகளை உடைத்து தடைகளை கண்டுபிடி, விடைகளை உணர்ந்து கொள் என்று வார்த்தையின்றி நம்மை வளர்த்தெடுக்க அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த பத்திமியோ கண் பார்வையற்றவன், ஆண்டவர் இயேசு வருகிறார் என்ற அந்த உண்மையை அறிந்து கொண்டவன், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று மனம் நொந்து கத்தி கதறுகிறான். இவனுக்கு தடை அங்கிருந்த மனிதர்கள், அமைதியாரு, போதகரை தொந்தரவு செய்யாது, நீ கத்தாது அப்படின்னு அதட்டுகிறார்கள். ஆனால் இவன் அதை பொருட்படுத்தவில்லை. தடைகளை கண்டு தயக்கம் கொள்ளாத மனநிலை அவனிடம் வெளிப்படுகிறது. பலரின் அதட்டல்களை கண்டும் அவன் பின்வாங்காமல் தடையை தாண்டி முயற்சி அவனுக்கு பார்வை அளிப்பதை நாம் பார்க்கிறோம். வேணா, எதை நான் பொருட்படுத்த மாட்டேன், நம்ம ஓடி செல்லுகிறான். தடைகளை தாண்டி அவனை கூப்பிட்டுட்டான். ஆண்டவர் செல்லுகிறார். நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகிறான். அவனது முயற்சி தடைகளை தூக்கி எறிந்து அவன் பார்வை பெறுவதை பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இது போல தடைகள் வந்தாலும் தயங்காமல் மேலும் மேலும் முயற்சி செய்கின்ற பொழுது அந்த மனப்பக்குவத்திலே நாம் வெற்றியை கண்டுவிடுகிறோம். பொதுவா அந்த பேருந்து, ரயில், முக்கியமான எத்தனையோ இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலையுமே எதனா ஒரு பொருளை கூவி கூவி இந்த சின்ன பிள்ளைங்க அப்புறம் நிறைய பேர் வித்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்குவாங்க. ஆனாலும் என்னடா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு அவங்க துவண்டு போல. எத்தனையோ தடைகள் வந்தாலும் மறுபடியும் இன்னொரு பஸ், இன்னொரு ட்ரெயின், இன்னொரு இடம் அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்றுக்கிட்டு எப்படியாவது விற்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயித்து காட்டி விடுகிறார்கள். எனவே நமது வாழ்வில் பர்த்திமேயு ஆழ்ந்தமான நம்பிக்கையை நமக்கு விதைக்கிறார். நாம கவனத்தோடு இருந்து தடைகளை தடைகளாக பார்க்காமல் அவற்றை ஏணி படிகளாக கண்டு வாழ்வில் அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, மீகா 2:13 சொல்லுவது போல, அவர்களின் வழிகாட்டல்கள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுபவர்கள், அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து சென்று ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிறார் என்ற உண்மை இங்கு சொல்லப்படுகிறது. எசாயா 40:29 போல, அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது, அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெற செய்கிறார் என்று. வலிமையெல்லாம் போச்சு அப்படின்னு இழந்து போகாமல் பர்த்திமேயு போல தடைகளை தகர்த்தெறிந்து முன் செல்வோம், வாழ்வில் ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பே இறைவா, உமது இரக்கமும் அருளும் எங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு தடைகளையும் தூக்கி எறிந்து தடைகளை படிகற்களாக மாற்றி எங்கள் வாழ்வில் உலர எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.